வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரி செயின் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இது வந்து பேசிக் செயின். உங்களுக்கு இது நீங்கள் போடும்போது நிறைய ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். ரொம்ப பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன வாங்க பார்க்கலாம். ஆரி எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டில் போட்டால் தான் அதோட பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரும். ஏன்னா ரெண்டு கையையும் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி ஸ்டாண்ட் உள்ள செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ நிறைய கிடைக்குது. ஸ்டீலில் ஸ்கொயரில் கிடைக்கிது. வுட்டு வந்து இது வந்து நம்ம வந்து ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து செய்யறது. இது இல்லாமல் ரெடிமேட்ஸ்லேயும் நிறைய கிடைக்கிது. கோல்டு த்ரெட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஆரி செயின் போட்டு காட்ட போகிறேன். ட்ரிம்மர் த்ரெட்டை கட் பண்ணுறதுக்காக நீடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 13 துலிப் பிராண்டு நான் யூஸ் பண்ணுறேன். நம்பர் வந்து 13. இது வந்து ஃபஸ்ட்டு போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஹூக்கில் பிராண்டடாக வாங்கிக்கோங்க. இதுதான் ரொம்ப நாள் லைஃப் நல்லா இருக்குது. அயன் நீடல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம். அதே மாதிரி ஃபேப்ரிக் நமக்கு தேவை. இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டலாம். க்ளோஸ் பண்ண இதை ஸ்டாண்டில் இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா இதில் வந்து 2 ரிங் இருக்கும். ஆல்ரெடி இதில் வந்து நான் நாடா சுற்றுறது உங்களுக்கு ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை கூட இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இது மெட்டீரியல் வந்து நம்ம சில்க் காட்டன்லேருந்து பட்டு சாரிலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இந்த உட்டை மறைக்கிற மாதிரி இந்த உட்டு மாதிரி இந்த பேஸில் தான் இருக்கும். இதை மறைக்கிற மாதிரி இந்த காட்டன் நாடா சுற்றினா தான் துணி வந்து பாழாகாமல் இருக்கும். இந்த 2 ரிங் இருக்கும். இதில் ஒரு ரிங்கை நான் ஃபஸ்ட்டு கழட்டிட்டு இந்த ஃபேப்ரிக்கை இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத்தை இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். வேணும்னா நம்ம இதை லூஸ் பண்ணிவிட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரிலேருந்து ஆரி எம்ப்ராய்டரிலேருந்து ரிங்கு போடுற மெத்தட் எல்லாத்துக்குமே ஒன்று தான். நான் ஆல்ரெடி என்னோடய ஹேண்ட் எம்ப்ராய்டரி வீடியோஸ்லலாம் கூட இதை ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாகவே ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் 2 ரிங்கும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபேப்ரிக்கை டைட்டாக இது பாருங்கள் இந்த மாதிரி இழுத்துக்கணும். ஆனால் கையை இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு தான் இந்த சுருக்கத்தெல்லாம் இப்படி இழுத்தா தான் இந்த பாருங்கள் சுருக்கம் போது பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒர்க்கோட ஃபினிஷிங் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் சுருக்கம் இருக்கோ முக்கியமாக அந்த இடத்த நல்லா இழுத்துக்கோங்க. நல்ல ஃப்ளாட்டாக இருக்கணும், உள்ளே போகக்கூடாது. இப்போ நான் நீடில் இந்த ட்ரிம்மர்லாம் இதுக்கு மேலே வச்சுருக்கேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த துணிக்கு மேலே எதுவுமே வச்சுக்காதீங்க. இப்போ நான் உங்களை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். கோல்டு த்ரெட்டு நான் யூஸ் பண்ண சொன்னேன். ஆனால் எல்லோ ஃபேப்ரிக் போட்டிருக்கிறதால கோல்டுலே கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் நான். இதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு எண்டை இந்த ஒரு விரலில் சுற்றி இப்படி ட்விஸ்ட்டு பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா முடிச்சு மாதிரி விழும். அதாவது ஒரு சின்ன சின்ன முடிச்சு மாதிரி விழும். இதோ பாருங்க இந்த மாதிரி விழுதுங்களா. இதே இடத்துல ஒரு 5 தடவை நம்ம போடணும். அப்போ தான் கொஞ்சம் திக்கான நாட்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி திக்கான நாட் நம்ம போட்டுக்கணும். இந்த நாட்டு தான் நமக்கு துணிக்கு கீழே நிற்க போகுது. ஓகேங்களா. முதல்ல மேலே என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கீழே பண்ணலாம். இந்த த்ரெட்டை வந்து நான் கீழே கொண்டு போய் வச்சுட்டு எப்படி பிடிக்கிறேன் அப்படின்னா என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் இந்த 2 விரலுக்கு நடுவில் இந்த நாட்டை நான் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் 2 விரலுக்கு நடுவில் இந்த நாட்டை நான் பிடிச்சிக்கிட்டு கண்டினியூஸாக வர த்ரெட்டை இந்த 3 விரலில் நான் பிடிச்சிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு கேப் க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்படி ஊசியை உள்ளே விடுவோம். இந்த நூலை கொண்டு வந்து இப்படி மாட்டிட்டு ட்விஸ்ட்டு பண்ணி வெளில எடுப்போம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஊசியை குத்துறேன். எப்படி இருக்கணும்னா எப்போவுமே இந்த துலிப் பிராண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது நமக்கு முன்னாடி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை நான் குத்துறேன். குத்திட்டு இந்த நூலை நான் கொண்டு வந்து இப்படி மாட்டிட்டு சுற்றி நான் வெளில எடுக்கிறேன். ஓகேங்களா. வெளியில் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம நாட்டை 2 விரலில் பிடிச்சிருக்கோம்ல அந்த நாட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு மொத்த நூலையும் ஒரே கையில் அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிட்டு கீழே இழுத்தீங்கன்னா
நாட் வந்து இந்த மாதிரி முட்டிடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ வச்சுட்டு குத்திட்டு கீழே நூலை சுற்றிட்டு இப்படி மேலே எடுக்க போகிறோம். குத்தி சுற்றி மேலே நூல் எடுக்க போகிறோம். குத்தி சுற்றி மேலே நூல், குத்தி சுற்றி மேலே நூல். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே செய்யும்போது உங்களுக்கு இந்த ஒர்க்கு ஈஸியாக வரும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்போ நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் குத்தணும், நூலை மாட்டணும், சுற்றி வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டே வரும். இப்போ இதை பார்த்தீங்க, கீழே ஃபஸ்ட்லேருந்தே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக திரும்ப நான் இதை எடுத்துடுறேன். இப்போ நான் கீழே என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். மேலேருந்து குத்தி ஊசி கீழே வந்துடுதுங்களா? இப்போ அந்த நான் 2 விரலுக்கு நடுவில் முடிச்சு இருக்கிறத வச்சுட்டேன். கண்டினியூஸாக இருக்கிற த்ரெட்டை 3 விரலில் பிடிச்சிக்கிட்டு இதை நான் இப்படி மாட்டினேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? மாட்டிட்டு ட்விஸ்ட்டு பண்ணி மேலே எடுத்துட்டேன். மேலே எடுத்ததுக்கப்புறம் இந்த 2 விரலை இப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு மொத்த நூலையும் நான் கீழே பிடிச்சி இழுத்தேன்னா நாட்டு வந்து இந்த துணியில் இப்போ மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா? இப்போ நான் மொத்த நூலையும் இந்த ஒரே கையில் ஃபுல்லாகவே பிடிச்சிக்கிட்டேன். இப்போ ஊசி கீழே வருது. மொத்த நூலையும் ஊசியில் இப்படி மாட்டிட்டு மேலே சுற்றி எடுக்கிறேன். திரும்ப பாருங்கள், மொத்த நூலையும் ஒரே கையில் மாட்டியிருக்கேன். ஊசி கீழே வந்துடுச்சு. இப்படி சுற்றி வெளில எடுக்கிறேன். ஊசியை குத்தி 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 சுற்றி வெளில எடுக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழக பழக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ மேலேயும் கீழேயும் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இந்த பாருங்கள், நாட் போட்டாச்சு. இன்னொரு தடவை நான் 2த்தையும் சேர்த்து செய்கிறேன். இந்த 2 விரலுக்கு நடுவில் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் த்ரெட்டை அடுத்த 3 விரலில் நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஊசியை நான் இப்படி குத்திட்டேன். அதாவது துலிப் பிராண்ட் மேலே இருக்கிற மாதிரி ஊசியை நான் குத்திட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் கீழே என்ன பண்ண போகிறேங்கிறத காட்டுறேன். இப்போ இதை பாருங்கள், இந்த நூலை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஊசி கீழே வந்துடுச்சு. இந்த ஊசியில் கொண்டு போய் இப்படி மாட்டிட்டு சுற்றி நான் வெளியில் எடுக்கிறேன். இப்போ மேலே எப்படி எடுத்திருக்கேங்கிறத காட்டுறேன். இப்போ நான் இந்த மாதிரி மேலே எடுத்துட்டேன். இப்போ நான் கீழே என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ மேலே மாட்டின நூல் அப்படியே இருக்குது. இப்போ இந்த முடிச்சு உள்ள விரலை நான் கையில் எடுத்துட்டு மொத்தமாக நான் இப்படி கீழே இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முடிச்சு வந்து இப்படி மேலே வந்து நின்றுடும். ஓகேங்களா? இப்போ நான் மேலே என்ன பண்ணுறேன் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப குத்துறீங்க. ஓகேவா? இன்னொரு தடவை மட்டும் கீழே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஊசி கீழே வந்துடுதுங்களா? இப்போ இந்த நூலை இந்த மெத்தடில் நான் இப்படி சுற்றிட்டு ட்விஸ்ட்டு பண்ணி மேலே எடுக்கிறேன். அதாவது இந்த சுற்றில் நம்ம சுற்றணும், இந்த வாட்டம் வந்தால் கூட நம்ம சுற்றலாம். 2 டைப்லேயும் நம்ம சுற்றிக்கலாம். இதே மெத்தடில் தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நான் மேலே எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ 2 பண்ணிட்டோமா? இதே டெக்னிக்கில் தான் நான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். ஊசியை குத்துறோம், கீழே நூலை மாட்டுறோம், மேலே இழுக்கிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீடில் பார்த்திங்கன்னா எப்போவுமே 90 டிகிரியில் தான் வைக்கணும். பெண்ட் பண்ணி பண்ணக்கூடாது. நீடில் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்லேருந்து பேஸ் பண்ணி 4 விரலும் இங்கே இருக்கணும், 4 விரலும் இங்கே இருக்கணும். பேக் சைடில் ஒரு ஃபிங்கரை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். நீடில் நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வரும். இது வந்து கொஞ்சம் நழுவிக்கிட்டே தான் இருக்கும் இந்த நீடில் பார்த்தீங்கன்னா. பட் செய்ய செய்ய உங்களுக்கு ஹோல்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே பிராண்டோட நேம் வெளியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ஒர்க்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த த்ரெட்டை நான் இப்போ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு ரன்னிங்காக இருக்கிற த்ரெட்டை உருவிட்டு இந்த பேலன்ஸ் த்ரெட்டை கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக கீழேருந்து நான் குத்தி இந்த நூலை கீழே இழுத்துக்கிறேன். இப்போ பிரிஞ்சு வராது. எதுக்காகனா நான் நாட் போட சொல்லித்தரணும். அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா வந்த பிறகு நாட் போட்டால் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட நாட் எப்படி போடுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். செயினை நல்லா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். நன்றி, வணக்கம்.